ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. உத்தமமான ஆச்சாரிய புருஷர்களை பத்தி கேட்கறதே பரம பாக்கியம். ஆச்சாரிய புருஷர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆச்சாரிய புருஷர்கள் நமக்காகவே பூமியில அவதாரம் பண்ணவர்கள். இப்ப நாமெல்லாம் பார்த்தோம்னா கர்ம வினையினாலே பூமியில வந்தவர்கள். ஏன் வந்தோன்னு கூட தெரியறது கிடையாது. ஆனா சுவாமி ராமானுஜர் மாதிரியான ஆச்சாரிய புருஷர்கள் லோகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் நல்ல கதி அடையணும்ன்றதுக்காகவே வந்தவர்கள். அதனாலதான் சுவாமி ராமானுஜர் ஒவ்வொரு ஜீவனிடத்திலையும் பரம காருண்யத்தோடு நடந்துக்கிறார். அவருடைய காருண்யத்தை அழகா அனுபவிச்சவள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. அவளுடைய ஒவ்வொரு வாக்கியத்தையுமே ராமானுஜர் ரொம்ப ரசிச்சு கேட்கிறார். அந்த ரசனை வேணும் இல்லையா? அந்த ரசனை இருந்தா தானே அவள் இன்னும் இன்னும் அதிகமா சொல்லுவா. அழகா அடுத்த வாக்கியம் சொல்றாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே. அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே. ஆளவந்தார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சதாச்சாரியர். பகவானிடத்துல அப்படி ஒரு பக்தி கொண்டவர். சின்ன வயசா இருக்கும் பொழுது வாக்கு சாதுரியம் நிறைய உண்டு சுவாமி ஆளவந்தாருக்கு. யாமுனாச்சாரியன், யமுனை துறைவன்னு தான் அவருடைய பெயர். ஸ்ரீமன் நாதமுனிகள் அவருடைய பேரர் தான் இந்த யாமுனாச்சாரியர். சின்ன வயசுல அழகா ஒரு பெரிய பண்டிதன ராஜ சபையில ஜெயிச்ச ஒருத்தர் சுவாமி ஆளவந்தார். சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது தனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற வாத்தியார் இடத்துல இந்த ராஜசபை ஆக்கியாழ்வான் ஜோரா எல்லா விதமான கப்பத்தையும் வாங்கிட்டு இருக்கிறதுனால எப்படியாவது அவரை ஜெயிக்கணும்னு தீர்மானம் பண்ணி தன் ஆச்சாரியனுக்கு பதில சின்ன பிள்ளை இந்த யாமுனாச்சாரியன் அழகா போறார். அப்ப அந்த வித்வான் பார்த்துட்டு, நீ சின்ன பிள்ளை, உன்னிடத்துல நான் என்னத்தை கேட்பேன் அப்படின்னு சொல்ல, அவரே சும்மா இல்லாமல் நீ உலகாயத்தமா ஆமான்னு சொல்ற விஷயத்த நான் இல்லேன்னு வாதிக்கிறேன்னுட்டா. உடனே இந்த பிள்ளையும் அழகா வாக்கியம் சொல்லிடுத்து. என்ன வாக்கியம்னா, உன் தாய் மலடி இல்லை. அடுத்த வாக்கியம் சொல்லிடுத்து, ராஜா சார்வபௌமன். மூணாவது வாக்கியம் சொன்னது ராணி பதிவிரதா. இப்ப இந்த மூணு வாக்கியத்தையும் அவர் மறுத்து சொல்லணும். குத்துக்கல்ல மாதிரி தான் இருக்கும் பொழுது எப்படி தன்னுடைய அம்மாவை மலடின்னு சொல்ல முடியும்? ராஜாவுடைய சபையில ராஜனிடத்திலிருந்து தனம் வாங்கி ஜீவிச்சு இருக்கும் பொழுது ராஜன் எப்படி சக்கரவர்த்தி இல்லைன்னு சொல்ல முடியும்? ரெண்டுத்தை விட கஷ்டம் மூணாவதான வாக்கியம், ராணி பதிவிரதை இல்லைன்னு சொல்லணும். எவ்வளவு பெரிய கஷ்டமான வாக்கியம் அது. ஒரு சபையில உட்கார்ந்து ராணிய பத்தி அவள் பதிவிரதை இல்லைன்னு எந்த தைரியத்துல சொல்ல முடியும்? இந்த மூணு வாக்கியங்களுக்கும் அவரால் பதில் சொல்ல முடியல. உடனே பெரிய அரசவையில் எல்லாரும் கைதட்டி ஆனந்தத்துல குதிச்சார்கள். ஏன்னா இவன் எப்படாப்பா தோப்பான்னு பல பேர் காத்துட்டு இருந்தார்கள். இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளை வந்து தோக்கடிச்சுடுத்து. உடனே ராஜா சொன்னான், சரிப்பா, நீ சொன்ன வாக்கியத்துக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. கேள்வி கேட்கறது பெரிய விஷயம் இல்லை, அதற்குரிய பதிலும் சொல்லணும் இல்லையா அப்படின்னா. அப்ப அழகா அந்த யாமுனாச்சாரியான்ற பிள்ளை பதில் சொல்லித்து. சாஸ்திரப்படி 10 குழந்தைகள் பெற்றவர்கள் தான் தாய் தகப்பன். தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவார்கள். அதனால ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தைய பெற்றவர்கள்லாம் சாஸ்திரப்படி தாய் இல்லை மலடிதான், தந்தை இல்லை மலடந்தான்னு சொல்லிடுது. சாஸ்திரப்படி ரொம்ப சரியான பதில் அது. அடுத்து 2வது கேள்வி ராஜா சம்பந்தப்பட்ட கேள்வியே தான். அழகா அந்த குழந்தை ராஜா சார்வபௌமன் அப்படின்னு சொல்லிடுத்து. ராஜா சக்கரவர்த்தி. இப்ப சக்கரவர்த்தி இல்லைன்னு சொல்லணும். இந்த குழந்தை சொல்லிடுத்து,
உலகம் முழுக்க யார் கண்ட்ரோல்ல இருக்கோ அவர்களை தான் சக்கரவர்த்தின்னு சொல்லுவார். தசரத சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவார்கள். இதனோடு ஒரு சின்ன ராஜ்யத்தை வச்சிருக்கிறவர்கள் எல்லாம் சக்கரவர்த்தின்னு சொல்ல முடியாது, சார்வபௌமன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுது. ராஜா ஒத்துண்டான், வாஸ்தவம் தான், உலகம் முழுக்க என் கண்ட்ரோல்ல இல்லைன்னுட்டான். மூணாவது முக்கியமான விஷயம், ராணி பதிவிரதை இல்லைன்னு நிரூபணம் பண்ணணும். ராணி இப்படி அந்த குழந்தைய பார்த்து கை கூப்பினா, அப்பா உன்னுடைய ஒரு வார்த்தையில தான் என் வாழ்க்கையே இருக்கு, ஊரே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு, ராஜாவும் என்ன சந்தேகத்தோட பாக்குறான் அப்படின்னு சொல்ல, அழகா இந்த குழந்தை ராணிய பார்த்து சிரிச்சுட்டே சொல்லித்து, ஒரு ஸ்திரீய மந்திர வகைகள்னால தேவதைகள்லாம் தீண்டிடுறார்கள், அதை தவிர அந்த ஸ்திரீயனுடைய சரீரம் அதனுடைய ஸ்திதி எல்லாம் பகவானுக்கு பூரணமா தெரியும், அதன் பிறகுதான் புருஷனுக்கே தெரியும். அதனால ஏற்கனவே பல பேர் அவருடைய சரீரத்தை தெரிஞ்சவர்களா இருக்கிறதுனால ராணி பதிவிரதை இல்லைன்னு சொல்லிடுது சாஸ்திரப்படி. உடனே ராணி துள்ளி குதிச்சு ஓடி வந்து அந்த குழந்தைய கட்டி பிடிச்சண்டா, என்னை ஆள வந்தீரோ அப்படின்னா. அன்னிலிருந்துதான் அந்த குழந்தைக்கு ஆளவந்தார்னு ஒரு திருநாமம். அந்த சுவாமி ஆள வந்தார் ஒரு ஸ்திதியில எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு ரங்கனே கதின்னு கடந்து சன்னியாசம் வாங்கிட்டு வந்துட்டார். அப்ப ஒரு தடவை சுவாமி ஆள வந்தார் ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு இருக்கார். அழகா உற்சவம் நடக்கிறது. உற்சவத்துல அரையர் சேவை நடக்கிறது. அதுல அழகா ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை பாடி நடனம் ஆடின்னு இருக்கார்கள். இன்னைக்கும் ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி சில இடங்கள்ல மட்டும்தான் அரையர் சேவையே நடக்கிறது. ஒரு காலத்துல எல்லா திவ்ய தேசங்கள்லயுமே அரையர் சேவை நடந்தது அப்படின்னு காண கிடைக்கிறது. எப்பயாவது உற்சவம் எல்லாம் நடக்கிறதுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், அழகா ஆழ்வார் திருநகரி, அங்கெல்லாம் போய் இந்த அரையர் சேவையை நீங்க கட்டாயம் பார்க்கணும். அப்ப ஜோரா அந்த அரையர் சேவையில ஆழ்வார் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பிரபந்தம். நம்மாழ்வார் திருவாய்மொழியில நிறைய திவ்ய தேசங்களை பத்தி பாடுற, அதுல திருவனந்தபுரத்தை பத்தி ஜோரா பாசுரம் சொல்றார். கெடுமிடவாயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார், விடமுடை அளவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்றே. ரொம்ப அழகான ஒரு 10 பாசுரம். திருவனந்தபுர மகாத்மியம், பத்மநாப மகாத்மியம் இல்லை, அனந்தபுர மகாத்மியம். எல்லா விதமான கெடுதல்களும் கெட்டுப்போடும் கேசவான்னு சொன்னா கூற்றின் தமர்களும் குறுகவில்லை. திருவனந்தபுரம் போய் கேசவான்னு சொல்லிட்டோம்னா யம தர்மராஜனுடைய கிங்கர்கள் நம்ம பக்கத்துல வரமாட்டார்கள். விடமுடை அரவில் பள்ளி, ரொம்ப அழகா சொல்றார். அழகா விடமுடை அரவில், அந்த அரவுன பாம்பு அதுல ஆனந்தமா படுத்துட்டு இருக்கானே, அவனை பார்க்கறதுக்கு தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே. இன்னைக்கு திருவனந்தபுரத்துல நுழைஞ்சுட்டேள் அப்படின்னா எல்லா பாவங்களும் கெட்டு போயிடும், யமகிங்கர்கள் ஆட்கள் வரமாட்டார்கள்ன்றார். அப்படி ஒரு 10 பாசுரம் சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரம். ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டு மெழுந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகள் எல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓராயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே. பகவானுக்கு கொடியும் கருடாழ்வார், வாகனமும் கருடாழ்வார். அந்த பகவான் ஜோரா திருவனந்தபுரத்துல படுத்துட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தேன்னா தீரும் நோய் வினைகள் எல்லாம், பத்மநாபனை பார்த்தாச்சுன்னா எல்லா நோய் வினைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும் போங்கோளே அப்படின்னு இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரார் நம்மாழ்வார். இந்த பாசுரங்களை அழகா அரையர் சேவையில அரையர் இப்படி பாடுறார். அப்ப ஒரு பாசுரம், ரொம்ப அழகான ஒரு பாசுரம். கடுவினை களையலாகும் காமனை பயந்த காளை இடவகை கொண்டதென்பர் எழில் அணி அனந்தபுரம் படமுடை அரவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோ நமர்களுள்ளீர் நாம் உமக்கரியச் சொன்னோம்னு பாசுரம். அழகான கடுவினை களையலாகும் காமனை பயந்த காளை, பெரிய கடுவினைகள் எல்லாம் களைஞ்சுடலான்னு நம்மாழ்வார் சொல்றார். இந்த பாசுரத்துக்கு முன்னாடி பாசுரத்துல சொல்றார், கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே. திருவனந்தபுரம் கோவில்ல போய் அழகா துடப்பம் கொண்டு அந்த இடத்தை பெருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பிராரப்த கர்மாவை அனுபவிக்கவே வேண்டாமா, அப்படியே பெருக்கி அப்படி வெளியில போடுற மாதிரி கழிச்சுடலாமா. அவ்வளவு அழகான ஒரு உத்தமமான திவ்ய தேசம் திருவனந்தபுரம். அதனால அந்த திருவனந்தபுரம் போங்கோ கடுவினை களையலாகும் காமனை பயந்த காளை, காமனையே பிள்ளையா பெத்தண்ட
காளை போல இருக்கக்கூடிய கண்ணன், அவன்தான் திருவனந்தபுரத்துல இருக்கான். கடுவினை களையலாகும் காமனை பயந்த காளை இடவகை கொண்டது என்பர் எழில் அணி அனந்தபுரம். எழில் மிகுந்த அழகான அனந்தபுரம். படமுடை அரவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோ நமர்களுள்ளீர். அழகா அந்த பாம்பு மேல படுத்திருக்கிற பகவானுடைய பாதம் காண நடமினோ நமர்களுள்ளீர் நாம் உமக்கரிய சொன்னோம். அழகா பத்மநாபனை பாக்குறதுக்கு திருவனந்தபுரம் போங்கோளே. எவ்வளவோ நடக்கிறோம், எங்கெல்லாமோ நடக்கிறோம், இதுக்கெல்லாமோ நடக்கிறோம். ஆழ்வார் சொல்றார் திருவனந்தபுரம் போங்கோ, அந்த பத்மநாபன் ஜம்முன்னு படுத்திருப்பானே அந்த அழக பார்க்க வேண்டாமா, ஜோர அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அழகா நம்ம ஆழ்வார் பாசுறோம். இதுல நடமினோ நமர்கள் உள்ளீர், நடமினோ நமர்கள் உள்ளீர், நடமினோ நமர்கள் உள்ளீர். ஜனங்களே நடந்து போங்கோ நடந்து போங்கோ நடந்து போங்கோன்ற இந்த வாக்கியத்தை அரையர் சேவை பண்ணக்கூடிய அரையர் நேர ஆளவந்தார பார்த்து திரும்ப திரும்ப ஒரு 2-3 தடவை சொல்லிட்டார். இது சொன்ன உடனேயே சுவாமி ஆளவந்தார் பார்த்தார், ஆஹா அனந்த பத்மநாப சுவாமி என்ன திருவனந்தபுரம் வர சொல்றாரு தீர்மானம் பண்ணிட்டார். அந்த அளவுக்கு மனசுல ஒரு ஈடுபாடு. இந்த ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள்லாம் கேட்கும் பொழுது மனசுல அத்தனை ஒரு உற்சாகம். அந்த மாதிரிதான் பிரபந்தமோ வைபவமோ எது கேட்டாலும் அதுல அப்படியே ஈடுபடணும். சரியா? இத கேட்ட உடனே ஆளவந்தார் பார்த்தார், நேர ரங்கராஜன் முன்னாடி போய் நின்னார். ரங்கா, இந்த மாதிரி ஆழ்வாருடைய உத்தரவு, அனந்த பத்மநாபனுடைய உத்தரவு, அடியன் ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு திருவனந்தபுரம் கிளம்புறேன் அப்படின்னாராம். அப்ப உடனே ரங்கராஜன் சிரிச்சார், நல்லபடியா போயிட்டு சீக்கிரம் வாரும் அப்படின்னுட்டாராம். உடனே சுவாமி ஆளவந்தாரும் ரங்கராஜன் இடத்துல உத்தரவு வாங்கிட்டு அனந்த பத்மநாப சுவாமி நினைச்சுண்டே கிளம்புறாராம். அனந்த பத்மநாப சுவாமி 18 அடி பெருமாள், ஐயாரமா படுத்துருப்பார். ஒரு கையை அப்படி கீழே வச்சுண்டு, இடது கையில தாமரப்பூ வச்சுண்டு, நாபிக்கமலத்துல பிரம்மாவை வச்சுண்டு, வலது கை கீழே சிவலிங்கத்தை வச்சுண்டு, 30 முக்கோடி தேவர்கள் புடைசூழ ஜம்முன்னு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி மாதிரி அவ்வளவு அழகா. கீழே பார்த்தா ஸ்ரீதேவியும் பூதேவியும் உட்கார்ந்து இருப்பா. நீலாதேவி ரகசியமா இருக்கான்னு சில பெரியவா சொல்றா. அவ்வளவு அழகா மார்க்கண்டேய மகரிஷியோடெல்லாம் ஜம்முன்னு பெருமாள் காட்சி தரக்கூடிய ஒரு ஸ்தலம் திரு அனந்தபுரம். பத்மநாபன் அனந்த பத்மநாபன். நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நம பங்கஜாங்கிரியே நமஸ்தே பங்கஜாங்கிரியேன்னு சொல்லும்படியா கண்ணும் தாமரை, கையும் தாமரை, காலும் தாமரை, உதடும் தாமரை. அந்த பகவான் அவ்வளவு அழகா படுத்துருப்பார். இந்த ஒற்றக்கல் மண்டபத்துல நின்னுண்டு பத்மநாபனை பார்க்கிற சந்தோஷமே தனி. அது எப்படின்னா 3 வாசல்ல பத்மநாபரை பார்க்கணும். அவ்வளவு பெரிய பெருமாள் இல்லையா? திருவடி வாசல், திருநாபி வாசல், திருமுக மண்டல வாசல்னு பார்க்கணும். ஒரு வாசல் என்னன்னா பகவானுடைய திருவடியை பார்க்கலாம், ஒரு வாசல் என்ன பகவானுடைய திருநாபியை பார்க்கலாம், ஒரு வாசல் என்னன்னா பத்மநாபனுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கலாம். அழகன் 12,008 சாலக்கிராம மூர்த்தியினுடைய கடு சர்க்கர யோகம், அதனாலே உருவான ஒரு மூர்த்தி தான் ஸ்ரீ அனந்த பத்மநாபன். துவாரகையிலேருந்து ஓடி வந்து குஞ்சு கிச்சாவையதான் அங்க படுத்திருக்கா. திவாகர முனிக்காக இலுப்பமர பொந்துல காட்சி கொடுத்த பெருமாள். திவாகர முனி பார்க்கும்போது 18 அடி நீளமா காட்சி கொடுத்த பெருமாள், 18 மைல் நீளம் காட்சி கொடுத்தார். அப்புறம் திவாகர முனி பிரார்த்திச்சென்ற பிறகு 18 அடியா சுருங்கின ஒரு பெருமாள். இந்த உற்சவம் எல்லாம் பார்க்கணும். பத்மநாபன் தக தக தகன் ஜொலிக்க ஜொலிக்க நரசிம்ம மூர்த்தியோடையும் பகவான் கிருஷ்ணனோடையும் ஐப்பசி உற்சவம், பங்குனி உற்சவத்துல வர்ற அழகே தனிதான். நன்னா பிரார்த்திச்சுக்கோங்க, அந்த உற்சவம் போய் பார்க்கணும்னு. அழகா ஆளவந்தார் இதெல்லாம் ஸ்மரிச்சுண்டு நேர திருவனந்தபுரம் நுழையறார். தூரத்திலேயே கோவிலோட கோபுரத்தை பார்த்தோன்னா ஜம்முன்னு சேவிக்கிறார். நடந்து நடந்து உள்ள போய் அழகா ஆழ்வார் பாசுரம் எல்லாம் சொல்லிண்டு பத்மநாபன் அமக்களமா பார்த்தார். எப்பேற்பட்ட பத்மநாபன்னா மகாராஜா சுவாதி திருநாள்லாம் உருகி உருகி கீர்த்தனை பண்ணி பாடின ஒரு பெருமாள் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி. இன்னைக்கு அவருக்கு பேர் உலகம் முழுக்க உண்டு. 1.5 லட்சம் கோடி சொத்து அவருக்கு இருக்கு. அவ்வளவு சொத்துக்குரியவன், பக்தர்களை தன் சொத்தா பாவிக்க கூடிய ஒருத்தர் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி. அவ்வளவு அழகா அனந்த பத்மநாபனுடைய அந்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சுட்டார்.
ஜம்முன்னு முதல்ல அனந்தன் காடா இருந்த இடம் தான் அது. இவர் பத்மநாபன் வந்து படுத்துன்ற பிறகு அனந்தபுரமா ஆயிடுத்து. அந்த அனந்தபுரத்துல ஆளவந்தார் நுழைஞ்சார். பத்மநாபனை நன்னா கண்ணார சேவிச்சார். பார்த்து பார்த்து மேனி சிலிர்த்தார். ஹா பத்மநாபா பத்மநாபா அப்படின்னு மேனி மயங்கினார். பெண் பிள்ளை அதைத்தான் சொல்றா, அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே. ஆழ்வார் பிரபந்தத்தை அரையர் சொல்ல அதை அப்படியே கேட்டு உருகி உடனேயே திருவனந்தபுரம் போகணும்னு ஆசைப்பட்டு உடனேயே ஆனந்தமா ரங்கராஜன் இடத்துல உத்தரவு வாங்கிட்டு கிளம்பினாரே. அடியாள் அந்த மாதிரி இல்லையே சுவாமி. அடியாள் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன. அதாவது ஆழ்வார் பிரபந்தம் கேட்டா உடனேயே அந்த திவ்ய தேசத்தை பார்க்கணும்னு ஆசை வரணுமா. உடனேயே காலம் தாமதம் பண்ணாமல் ஓடி போய் பெருமாளை பார்க்கணுமா. நம்ம பல பேர் சொல்லுவோம், திருப்பதி போகணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், ஒரு பிரார்த்தனை இருக்கு, எப்ப போக போறேன்னு தெரியல. சரி எத்தனை நாள் ஆச்சுன்னா அதாச்சு 15 வருஷமா அப்படின்னுவா. அந்த மாதிரி இருக்கப்படாதான். பகவானை பார்க்கணும்னு தீர்மானம் பண்ணியாச்சுன்னா அங்கு அப்பொழுதே கிளம்பணும். அந்த தாபம் வேணும் இல்லையா. பகவானை பார்க்கறத மட்டும் காலம் தள்ளி போடவே கூடாது. ஏன்னா எவ்வளவு நாள் சரீரம் உயிரோட இருக்கும்னு தெரியாது. அந்த சரீரம் முடியறதுக்கு முன்னாடியே போய் பெருமாளை பார்த்துடணுமா. அந்த மாதிரி ஆளவந்தாருக்கு பத்மநாபனை சேவிக்கணும்னு ஒரு ஆசை இருந்ததே சுவாமி. அந்த ஆசை தாபம் எனக்கு இல்லையே. இருந்திருந்தா இந்த திருக்கோளூர் திவ்ய தேசம், வைத்தமாநிதி பெருமாள் இதெல்லாம் விட்டுட்டு அடியாள் போவேனா. அடியாள் முசல் புழுக்க சுவாமி. நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பக்த எல்லாம் ஒன்னும் கிடையாதுன்னு சுவாமி ராமானுஜரிடத்துல இந்த வைபவத்தை இவள் சொல்றா. சுவாமி ராமானுஜருக்கு ஆளவந்தர்னா அவ்வளவு பிடிக்கும். அதுலயும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமினா இன்னும் ஒரு ஏற்றம் சுவாமி ராமானுஜருக்கு உண்டு. ஏன்னா அதே திருவனந்தபுரத்திற்கு சுவாமி ராமானுஜர் பலராமனா இருந்த பொழுது வந்து அங்க இருக்கக்கூடிய பத்ம தீர்த்தம், வராக தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம் எல்லா இடங்கள்லயும் தீர்த்தம் ஆடி இருக்காரு. ஸ்ரீமத் பாகவதத்திலேயே இருக்கு. இன்னைக்கும் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி இந்த 2 உற்சவம் சொன்ன இல்லையா, பங்குனி உற்சவம் ஐப்பசி உற்சவம், அதுல ஜோர ஆராட்டுன்னு தீர்த்தவாரிக்கு கிளம்புவார் பெருமாள் தன்னுடைய கோவிலை விட்டுட்டு. கோவில்ல இருந்து ஒரு நல்ல தூரம் உண்டு, சங்குமுகம் கடற்கரைக்கு பெருமாள் போவார். ராஜா முன்னாடி அப்படி கத்தி எடுத்துட்டு முன்னாடி போக பின்னாடியே பெருமாள் போவார். கிருஷ்ணனோடையும் நரசிம்ம சுவாமியோடையும் ஒவ்வொரு உற்சவத்துல ஒவ்வொரு மூர்த்தியும் கலந்து, பரசுராமர், அதுக்கப்புறமா வராகமூர்த்தி, இவர்கள்லாம் கூட உற்சவத்துக்கு வருவார். எப்படி தெரியுமா வருவார் பெருமாள்? ஜம்முன ரைட் ராயலா ஏர்போர்ட்டுக்குள்ள நுழைஞ்சு ரன்வே வழியா பத்மநாபர் போவார். எந்த திவ்ய தேசத்துக்கும் இல்லாத பெருமை பத்மநாபனுக்கு இது உண்டு. அன்னைக்கு அந்த ஆராத அன்னைக்கு பத்மநாபன் ஜோரா தீர்த்தவாரிக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள நுழைஞ்சு அங்க ஒரு விஸ்ராந்தி மண்டபம் உண்டு. அங்க இருந்துட்டு திரும்பி இப்படி போய் ஏர்போர்ட் வழியாவே சங்குமுகம் பீச்சுக்கு போயிட்டு தீர்த்தம் ஆடிட்டு திரும்பி அதே ஏர்போர்ட் வழியாகவே வந்து போவார். இன்னி வரைக்கும் இது நடந்துருக்கு. 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த பத்மநாபர் வந்துட்டு போறார் பாருங்க. அந்த ஆராட்ட அன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு பிளைட் லேண்டிங் கிடையாது, டேக் ஆஃப் கிடையாது. பத்மநாபர் போயிட்டு வர வரைக்கும் ஏர்போர்ட் பத்மநாபனுக்காகவே. எப்பேற்பட்ட பெருமாள்னு பாத்துக்கோங்க. இன்னைக்கு த கிங் ஆஃப் ட்ரவாங்கூர், திருவிதாங்கூர் ராஜன் அப்படின்னா திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபர் சுவாமி தான். அந்த பத்மநாபர் ஆழ்வார் பாசுரங்களை சொல்லி 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 ரசிச்சு ரசிச்சு தளச்சவர் சுவாமி ராமானுஜர். அதுவும் சுவாமி ராமானுஜருக்கு ஆளவந்தாரையும் ரொம்ப பிடிக்கும். அனந்த பத்மநாப சுவாமின்னு சொன்னவண்ணைய முகத்துல அழகா ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் சுவாமி ராமானுஜர். ஏன் அப்படின்னா பத்மநாபரிடத்துல ஒரு தனி ஈடுபாடு சுவாமி ராமானுஜருக்கு உண்டு. அதுக்கு காரணம் உண்டு, சொல்றேன். ஆளவந்தார் இந்த வைபவத்தை நினைக்கிறார் சுவாமி ராமானுஜர் ஆச்சரியமா. அப்ப ஜோர ஆளவந்தார பார்த்துட்டு அப்படியே மனசு மயங்குறார் ராமானுஜர். ஏன்னா மனசுக்குள்ள அப்படியே இந்த ஆளவந்தாரையே தான் தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப இவள் இந்த வைபவத்தை சொன்ன உடனேயே சுவாமி ராமானுஜர் மனசுல ஒரு குதூகலம். ஏன்னா ஆளவந்தார் பத்மநாபரை சேவிச்ச ஒரு அழகு. பத்மநாபர் முதல்ல திருவடியை சேவிக்கிறார். அந்த காலத்துல எல்லாம் முதல்ல திருவடி வாசல் வழியா தான் ஏறணும். ஆனா இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா திருமுக வாசல் வழியா தான் மேல ஏற விடுறார். இந்த திருவடி வாசல் வழியா ஏறி முதல்ல பெருமாளுடைய சரண கமலங்கள் திருவடியை தொழுதார் ஆளவந்தார். அடுத்து திருநாபி வாசல் போனார்.
அழகா திருநாபியை நன்னா தொழுதார். தொழுதவர் அடுத்தது திருமுக மண்டல வாசலுக்கு போகணும், பத்மநாபனுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கணும். ஆனா அவர் திருமுக வாசலுக்கு போகவே இல்லை, திருநாபி வாசலோட திரும்புறார். அப்ப அங்க பூஜை பண்ற போத்திகள்லாம் சொல்றா, சுவாமியுடைய திருமுகம் பார்க்க வேண்டாமா, பத்மநாபனுடைய திருமுகம் ரொம்ப அழகா இருக்குமே. நிஜமாவே அவ்வளவு அழகு. இந்த ஷார்ட் ஃபியூச்சர் பத்மநாபனுக்கு தான். அந்த மூக்கும் அந்த கண்ணமும் அந்த செங்கனிவாயம் அந்த சுருள் சுருளான கேசமும் அந்த புருவமும் அந்த கண்களும் நம்மளை பார்க்க மாட்டான், நேர உத்தரத்தை தான் பார்த்துட்டு இருப்பார். ஆனாலும் அழகன் தான் பத்மநாபன். அத்தனை அழகு. பார்க்கலையா அப்படின்றார்கள். அப்ப ஆள வந்தார், கையை கூப்பிண்டார், கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழிய மயிர்கால்கள் குத்துண்டு நிக்க பத்மநாபனுடைய திருமுக மண்டலம் பிரேமையில் அப்படியே மயங்கி கிடக்கும். அந்த திருமுக மண்டலத்தை பார்க்கிற அளவுக்கு பிரேமை கோபிகாஸ்திரிகளுக்குத்தான் உண்டு. அடியனுக்கு அந்த பக்குவம் இல்லைன்னுட்டு திருமுகத்தை பார்க்காமலேயே சுவாமி ஆள வந்தார், இறங்கினாராம். அப்ப எப்பேற்பட்ட அழகன்னு பார்த்துக்கோங்க. பத்மநாபன் எப்படி தெரியுமா, சாட்சாத் மன்மத மன்மத. நிஜமாவே தான் நான் சொல்றேன், நீங்க போய் பாருங்க, அப்பதான் தெரியும். அதுல இந்த பத்மநாபர் உற்சவத்துக்கு ஆராட்டுக்கு வருவாருன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஆராட்டுக்கு வர வழியில ஒரு சிட்டியில அந்த ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா முஸ்லீம்கள் தான் வாழக்கூடிய பிரதேசம். இந்த பத்மநாபர் 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த வழியா வராருன்னு அதை பார்க்கறதுக்கு அந்த முஸ்லீம் லேடிஸ் எல்லாம் அழகா காத்துட்டு இருப்பான், ஆசையோட காத்துட்டு இருப்பான். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் தான் அவர்கள் பத்மநாபனை பார்க்க முடியும். இன்னைக்கும் பார்க்கலாம். மற்ற மதத்தினர்கள்லாம் ஆசையோட நிற்பார்கள். எத்தனையோ பேர் வீடியோ எடுப்பா, போட்டோ எடுப்பா. என்னடானா என்ன அழகா இருக்கார் பத்மநாபர், அவளுக்கு அண்ணா தெரியுமா, பத்மநாபன் நடுவில் வர்றது பத்மநாப சுவாமி, அவருடைய வலதுகை பக்கத்துல வர்றது ஆச்சரியமா நரசிம்ம சுவாமி, பத்மநாபனுடைய இடதுகை பக்கத்துல வர்றது கிருஷ்ணசுவாமி. இத்தனையும் முஸ்லீம்கள் சொல்லுவார். அவன் முகத்திலேயே ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். அப்ப பத்மநாபனுடைய அழகுக்கு மயங்காதவர்கள் யார் உண்டு? சத்தியம்தானே. கோபிகைகள்னா யார் வேணா கோபிகைகளா இருக்கலாமே, ஜாதி ஒன்னும் கிடையாது, குலம் ஒன்னும் கிடையாது, மதம் ஒன்னும் கிடையாது, பக்தி தானே முக்கியம். அவ்வளவு அழகு. ஆள வந்தா அந்த பத்மநாபருடைய திருமுக மண்டலத்தை பார்க்கவே மாட்டேன்னுட்டாராம். பல நாள் அங்க இருந்தார்னு இருக்கு. ஆனா ஒரு தடவை கூட பத்மநாபனுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கல. ஏன்னா அவ்வளவு அழகு. அந்த எல்லாம் நினைச்சு ராமானுஜர் உருகராராம் பத்மநாப சுவாமி. ஏண்டான்னா அவ்வளவு அழகு. திவாகர முனிக்காக ஓடி வந்த அனந்த பத்மநாப சுவாமி. குஜராத்ல இருந்த துவாரகாதீசனே ஓடி வந்தான். 18 அடி நீளத்துக்கு. அவனை பார்க்கறதே பரமபாகியம். அவன் எப்பேற்பட்ட பத்மநாபன் அப்படின்னா, பில்வமங்கலம் மகரிஷி ஜோரா அவருக்கு ஒரு நிவேதனம் பண்ணா. அந்த நிவேதனத்தை இன்னி வரைக்கும் ரசிச்சு சாப்பிடுற ஒரு பத்மநாபன். அது என்ன நிவேதனம் எல்லாம் அடுத்த நாள் சொல்றேன், சரியா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.